ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து டே 12 இன் ஆஸ்டின். வந்து இப்போ குருவி தான் பார்த்துட்ருக்கேன். ஆக்சுவலி இந்த குருவி இங்கே இருக்குது நிறைய, பட் அது அப்படியே காக்கா மாதிரியே இருக்கும். உடி சாஸ்டி. மார்னிங்லேருந்து வெயில் கொஞ்சமாக வந்துட்டு போயிட்டுருக்கு, கொஞ்சம் சில்லுன்னுமே இருக்குது. இன்றைக்கி மேபி நாங்கள் இந்தியன் ஸ்டோர் தான் போவோம். நேற்றே போகலான்னு பிளான் வச்சுருந்தோம்ல, பட் அதை இன்றைக்கி தான் போவோம். அங்கே போயிட்டு கொஞ்சம் வெஜிஸ் வாங்கணும். இன்றைக்கி எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நேற்று நைட் செஞ்ச லெஃப்ட் ஓவர் தான் சாப்பிட போகிறோம். இது லைட்டாக புளிக்குது வேறு, இந்த தக்காளி இருக்கிறதுனால. இதில் சீஸ் அண்டு க்ரீம் போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். வீட்டிலேருந்து கிளம்பி இப்போ நாங்கள் தேசி பிரதர்ஸ் தான் போயிட்டுருக்கோம். டைம் வந்து 11:30 ஆகுது. நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வரேன்னு சொன்னேன் இந்த பொண்ணு. அதுக்குள்ளே இல்லை நீ அப்படியே வா, டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டா. டைம்லாம் ஒன்றும் ஆகலை. அந்த டைமுக்கு வெட்டியாக கூட உட்காந்துருப்பா வீட்டில். ஆனால் நான் ஹேர் வாஷ் பண்ணக்கூடாது, அப்படியே வா அப்படின்னு. இப்போது லஞ்சுக்கு வந்து எங்களுக்கு சாம்பார் நேற்று மார்னிங் பண்ணோம்ல, அது இருக்குது. அது அப்படியே எடுத்து இன்றைக்கி மதியானத்துக்காக வச்சுருந்தோம். சாம்பார் வித் எக் ஆம்லெட். ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு எங்களுக்கு எதுவுமே பண்ணுறதுக்கு வேலை இல்லாதனால நாங்கள் இப்போ கிளம்பி இந்தியன் ஸ்டோர் வந்து போயிட்டு வந்தாச்சு. தேசி பிரதர்ஸ். லாஸ்ட் டைம் வீடியோ எடுத்த சேம் ஸ்பாட். லாஸ்ட் டைம் கோவக்கா வாங்கினோம், இந்த டைம் இந்த பீக்கங்கா. க்ரீன் சன்னா, பிளாக் சன்னா, ஒயிட் சன்னா கூட அந்த கலரில். ஒயிட் அந்த நம்ம சிக்பி தான் இருக்கும். தேசி பிரதர்ஸில் எவ்வளோ சூப்பராக எல்லாமே வச்சுருக்காங்க. சந்தில் போட்டுட்டேன், அந்த சந்தில் அதை போட்டுரு. இந்தியன் ஸ்டோர்லேருந்து கிளம்பியாச்சு. இப்போ நாங்கள் வந்து பக்கத்துலேயே இந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளேயே வந்து டாலர் ட்ரீ இருக்குது, அங்கே தான் போகிறோம். நாங்கள் போயிட்டு ஹாலோவீனுக்கு ஏதாவது தேவையான அந்த காஸ்டியூமுக்கு தேவையானது எதாவது இருந்துச்சுன்னா அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா டார்கெட் போய் எனக்கு ஒரு ஃபவுண்டேஷன் வாங்கணும். நீ அவ்வளோ குட்டி பொண்ணு ஓட்டுது? இல்லை சின்ன பொண்ணு தானே அது, அதுக்கு எட்டவே இல்லை பாரு. ஐயோ, இது பக்கத்துல எப்படி விடுறது? இங்க ரைட்ல இடம் இருக்குடி, தூரமா இருக்கு. டாலர் ட்ரீல ஆல் கிறிஸ்மஸ் ஐட்டம்ஸ் வந்திருக்கு. பட் நாங்கள் ஹாலோவீனுக்கு தேவையான தான் வாங்க வந்திருக்கோம். இவ்வளோதான் இருக்குது ஹாலோவீனுக்கு ஏற்ற மாதிரி. கொஞ்சம் காஸ்டியூம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எதுவுமே இல்லை. கண்ணு இந்த சைடில் கொஞ்சம் இருக்குது. அம்மா ஸ்டிக்கர்ஸ் மியா. கண்ணு மாதிரி நல்லா இருக்குல்ல. இதெல்லாமே தான், இதெல்லாம் காலின்னு நினைக்கிறேன். என்ன இது அழகாக இருக்குல்ல அது. கிறிஸ்மஸ் ஐட்டம்ஸ். ஹாய் காக்காஸ். காலி ஆயிடும். இது வந்து இது குருவி தான், காக்கா இல்லை. இப்போ நாங்கள் மைக்கிள்ஸ்னு ஒரு கடைக்கு தான் வந்திருக்கோம். ஃபுல்லாக ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ், அழகாக இருக்குது. உள்ள போய் பார்ப்போம். இது பாரு 199. இதுதான் ஹாலோவீன். இது வரேன். இந்த ஸ்டோரில் வந்து நிறைய இந்த ஆர்ட் சப்ளைஸ் அந்த மாதிரி தான் விற்கிறாங்க. இந்த பெயிண்ட்ஸ்குள்ளேயே எவ்வளோ வச்சுருக்காங்க. யான்ஸ் வந்து அவ்வளோ வச்சுருக்காங்க, டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அண்ட் அதுலேயே 2 கலர்ஸ் மிக்ஸ் அந்த மாதிரிலாம். எல்லாமே ஃபுல் ரிப்பன்ஸ், யார்ட்ஸ், அப்புறமா ஃபுல் டெக்கரேஷன்ஸ் இந்த மாதிரிலாம் தான் இருக்குது. ஏய், ஹேட் கிடச்சிச்சு. ஓகே, டிஐஒய் பண்ணுறவங்களுக்கு இந்த கடை வந்து ரொம்ப பிடிக்கும். நான் இப்போது நம்ம இப்போ சப்போஸ் இது இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க, இல்லை நம்ம வாங்கி பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. ஏபிசிடிஸ் தான் இதெல்லாமே. இது எங்கேருந்து எடுத்தேன்? அங்கேருந்து எடுத்தோம். ஓ, அதுலேயே வந்து அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கா சில்வரில். நைஸ். இதெல்லாமே இதுலேயே நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ். கோல்டு, வயலட் கலருக்கு ஏற்ற மாதிரி அப்படியே வச்சுருக்காங்க. கீழே எல்லாமே அதே பெரிய டப்பாவில்
மைக்கிள்ஸில் வந்து எதுவுமே நாங்கள் வாங்கலை. இப்போ நாங்கள் வந்து டார்கெட் தான் போயிட்டுருக்கோம். இது ஓப்பன் பண்ணியிருக்கு. ஆனால் இது டெஸ்டரா தெரியலையே. பின்னாடியில் வந்து எடு. ஓகே 310. டார்கெட்டில் வந்து கொஞ்சமாக ஷாப்பிங் வச்சுட்டு கிளம்பியாச்சு வீட்டுக்கு. கொஞ்சம் பசிக்குது, அதனால் போயிட்டுருக்கோம். கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும். நான் வீட்டுக்கு போயிட்டு காமிக்கிறேன். ஹலோ சார், என்ன சார் தூக்கம்? டேய் டேய் எந்திர்றா. என்னடா இது இப்படி விரிச்சு போட்டு தூங்கிட்டு இருக்க? எந்திர்றா. இதில் ஒன்று ஸ்ட்ரெச்சி பண்ண சொல்ல. ஏஞ்சிக்கோ, எந்திர். ஃபர்ஸ்ட் டைம் ஃபில்டர் காஃபி போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். நாங்கள் இந்தியன் ஸ்டோரில் மில்க் பிக்கிஸ் வாங்கினோம். ஏய், என்னடா வாங்கி சாப்பிட்ற? மில்க் பிக்கிஸ் சாப்பிட்றியா நீ? கிடையாது, பொய். மில்க் பிக்கிஸ் சாப்பிட்றா. மாட்டினவா நீ? டார்கெட்லேருந்து வீட்டுக்கு வரும்போதே என்னோடய ஃபோனில் சுத்தமாக சார்ஜ் இல்லை. வீட்டுக்கு வரும்போது ஒரு 2% என்னமோ தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சார்ஜ் போட்டுட்டு நாங்கள் வந்து லன்ச் சாப்பிட்டோம். லஞ்சுக்கு சாம்பார் அண்ட் ரைஸ், எக் ஆம்லெட் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கேம் விளையாடிட்டு இருந்தோம். ஆக்சுவலி நாங்கள் வந்து ஹேடேன்னு ஒரு கேம் இருக்குது, ஓகேவா? அந்த கேம் தான் விளையாடுவோம். ஸோ அதை வந்து விளையாடிட்டு அதுக்கப்புறமா சும்மா ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ தான் நான் வந்து காஃபி போட்டேன், ஃபில்டர் காஃபி ஃபர்ஸ்ட் டைம் போட்டேன். அது கொஞ்சம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல, பட் மில்க் பிக்கிஸோடு சாப்பிடும்போது நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மாட்டான். செகண்ட் டைம் பிஸ்கெட் சாப்பிட்டான். அக்கா பிஸ்கெட்டாக கொடுக்குறாளா உனக்கு? மாட்டினவா நீ? காஃபி ரொம்ப கேவலமாக இருக்குது, அதனால பிஸ்கெட் வச்சு தொட்டு சாப்பிட்டுட்டு மீதிலாம் ஊற்றிடணும். முறுக்கு கொடுத்தனா மாட்டிப்ப. வீடியோ ரெக்கார்டாக இருந்தால் இருக்கு. சாப்பிட்டுட்டு ஹார்ட் பீட் சீசன் 2 அந்த ரீசெண்ட் எபிசோட் பார்த்தேன். எனக்கு உனக்கு நான் பாவம் டிஆர்இ எட்டுன்னு வந்து கொடுக்கலான்னு நினச்சேன். ஆனால் நீ மம்முவே சாப்பிடல மத்தியானம் போட்டது. நோ ஆஸ்தி. சன்செட் பியூட்டிஃபுல்லாக இருக்கு. ஆஸ்தியோட வாக்கி டைம் இல்லை? போ சீக்கிரம் ஓடு. அக்கா அக்கா நான் வரேன். பட்டர்ஃப்ளை மாதிரி அது. லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிட்டே இருந்தா கையிலேருந்து அப்படியே பறந்து போய் கீழே விழுந்துடுச்சு. இந்த பொண்ணுக்கு எதையுமே கீழே போடாமல் பண்ணவே தெரியாது. ஏதாவது க்ரோசரி ஷாப்பிங் போனால் அங்கேயும் கீழே போட்டுறது எல்லாத்தையும். இப்போ ஏதோ லெமன் ஸ்க்வீஸ் பண்ணால் தூக்கி வீசிட்டா. சரி, என்ன பண்ணுற? மஷ்ரூம் டிக்கா மசாலா என்னெல்லாம் போட்டிருக்க? ஃபஸ்ட்டு தயிர் போட்டு அதுக்கப்புறம் மஷ்ரூம் போட்டு, அது வரைக்கும் தான் நான் பார்த்தேன். மீதிலாம் அப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், cumin தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, கொஞ்சம் பெப்பர், கசூரி மேத்தி, லெமன் கொஞ்சம் லைட்டாக புழிஞ்சுக்கணும், சால்ட், அவ்வளோதான். அப்புறம் எக்ஸ்ட்ராவாக சொல்லுவேன். இல்லை, அவ்வளோதான் நினைக்கிறேன். நான் வந்து சப்பாத்தி போட்டுட்ருக்கேன். இவன் வந்து மஷ்ரூம் இப்போ தான் கொட்டி தக்காளியும் வெங்காயம் அரைச்சி அதில் என்னெல்லாண்டி போட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அப்புறம் பட்டை கிராம்பு அந்த மாதிரி ஸ்பைசஸ், அதுக்கப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பேசிக். திருப்பியும் போட்டியா? கொஞ்சம் கொஞ்சமாக, ரெண்டுத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் தான். ஓவரால் பார்க்கும்போது கரெக்டாக வரும். பே லீஃப்லாம் போட்டிருக்க? ஆமாம். அந்த ஓகே. இப்போ இது கொட்டிட்டேன். ஆமாம், அது நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அவ்வளோதான். இப்போ இதை வந்து கொஞ்ச நேரம் குக் பண்ணிவிட்டு மேலே கசூரி மேத்தி எதாவது போடுவியா? கசூரி மேத்தி ஆல்ரெடி அதில் போட்டு வச்சிட்டேன். அப்புறம் கடைசியாக வந்து கொத்தமல்லி போடணும். ஓகே. மாட்டியா? இல்லையே, நீ தான் போட்ட சப்பாத்தி 1 பீஸ் பிச்சு நான் பார்த்துட்டேன். அவனும் மாட்டிக்கினான். இன்னும் நல்லாவா இருக்கு? நல்லா தானடி இருக்கு. இந்த பொண்ணு ஓவராக சீன் போடுது. நான் வேறு மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். போடா, இவ்வளோ நேரம் நாங்கள் வாக்கிங் போயிட்டு வந்தோம்.
இப்போ வரைக்கும் அவன் சுச்சுவே போவே இல்லை. இங்கே வேற இப்போ டைம் வந்து ஒரு 10:30 10:45 கிட்ட ஆகுது. எல்லார் வீட்லேயுமே வந்து உள்ளே தான் இருக்காங்க, யாருமே ஒருத்தவங்க கூட வெளியே வரல. ஒன்லி பெட்ஸ் வச்சுருக்கவங்க வந்து வேறு வழியே இல்லைன்னு வந்து அவங்க டாக்ஸ் எல்லாம் வந்து வாக்கிங் கூப்பிட்டு வராங்க. மற்றபடி பார்த்தோன்னா ரோட்டில் வந்து யாருமே இல்லை, ஃபுல் டார்க்காக இருக்குது. அங்கங்கே ஸ்ட்ரீட் லைட்ஸ் மட்டும் தான் குட்டி குட்டியாக போட்டிருக்காங்க. ஸோ போகிறதுக்கே பயமாக இருக்குது ரோட்ஸில் இருட்டாக இருக்கிறதுனால. என்ன பண்ணுறான் இவன், இன்னும் சுச்சு கூட போக மாட்டான். இழுத்துரு உள்ள கொஞ்சம் பண்ணி பார்த்துன்னு இருக்கான் உட்காந்து. இந்த மரத்துலேருந்து இதை நான் பிச்சா இங்கே வந்து கிட்ட வந்து காமி நிறைய இருக்கும் இந்த மாதிரி ஃபுல்லாக. இங்கே இதில் ஃபுல்லாக இருக்குது, நான் டே டைமில் காமிக்கிறேன். இது வந்து ஞாபகம் இருக்குது அவங்க எல்லாருக்குமே, ஐசேஜில் வரோமே ஒன்று குட்டியாக எது தூக்கிட்டு ஓடும், அதில் ஒன்று குட்டியாக ஒன்று தூக்கிட்டு போடும், அது ஒரு பேர் கூட நான் மறந்து போயிட்டேன். இது பேர் வந்து ஏகான் ட்ரீ. டார்கெட்லேருந்து டாலர் ட்ரீலேருந்து என்னென்ன வாங்கணும்னு பார்த்துடலாம். இந்த ஒரு சிலிக்கான் மேட் தான் வந்து வாங்கினேன். இது ஆக்சுவலி குட்டி நியூபார்ன் பேபிஸ்க்காக வச்சுருந்தாங்க. இது நான் மியா அண்ட் லூனாக்காக வாங்கினேன். சிக்கன் இதில் போட்டு அவங்க சாப்பிடுவாங்க. இதுவும் வந்து பேபி செக்ஷன்லேருந்து தான் வாங்கினேன். இது வந்து கவ் ஸ்போக், ஓகேவா. இது வந்து இந்த சைடு ஃபோக் அண்ட் இந்த சைடு வந்து ஸ்பூன் நார்மல். பட் இது வந்து அதுங்களோட கிரேவிஸ்லாம் அண்ட் அந்த சிக்கன் பைட்ஸ்லாம் இருக்கும், ஸோ அதை எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறதுக்கு வாங்கினேன். அண்ட் தென் ஃபைனலி ஃபிட்மி ஃபவுண்டேஷன் வாங்கிட்டேன். 310 ஷேட் தான் வாங்கியிருக்கேன். டார்கெட் போகிறது தான் சும்மா போயிட்டு பார்க்கலாம் தான் நினச்சோம். பட் இன்றைக்கி என்னோடய சைஸ் ஸ்லிப்பரே கிடச்சிச்சு, கரெக்டாக 8 நம்பர். இதை ஒன்று வாங்கியாச்சு. அவ்வளோதான் டார்கெட்லேருந்து வாங்கினது. அண்ட் தென் டாலர் ட்ரீலேருந்து இது ஒன்று வந்து லூனாக்கு வாங்கினது, லூனா அண்ட் மியாக்காக வாங்கினது. அண்ட் தென் இது ஒன்று வாங்கினது, இது வந்து ஃப்ரிட்ஜ் ஆர் நம்ம எங்கேயா வந்து ஒட்டி வச்சுக்கலாம், கிளாஸ் அந்த மாதிரி. ஸோ இது வந்து இப்படி அதுங்க வச்சு விளாட்றதுக்காக. அண்ட் இந்த புக் வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, இந்த ஒரு நோட் புக். அவன் பாவமா பார்க்குறான்டி. அவனுக்கு அந்த டாய் வேணும்னு நினைக்கிறேன். நான் கூட அப்பயே வேணுமான்னு கேட்டேன். நான் உனக்கு வாங்குறேன்னு சொன்னேன்டா, அவதான்டா வேணான்னு சொன்னான். இன்றைக்கி நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய். பாய் சொல்லுமா, பாய் சொல்லுமா. நான் எனக்கு வாங்கித்தரேன், ஓகே வாங்கித்தரேன், சரியா. அவளை திட்டு, அவள் தான் வந்து வேணான்னு சொன்னான் உனக்கு. நீ உடனே பிச்சு போட்டுருவேன்னு சொன்னான். எடு. இந்த பொண்ணு ஜாலியாக அவள் ஃபோனில் ஒட்டி வச்சுட்டா, எடுக்க முடியல.